ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன் சைடிஷ் பட்டாணி மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. பூரிக்கெல்லாம் நல்ல ஒரு சைடிஷ், அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் எதுவுமே தேவையில்லை. மஞ்சத்தூளும் தேவையில்லை. வெறும் நம்ம இந்த குருமா ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். கரம் மசாலா மட்டும் நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் ஃப்ளேவருக்காக. அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு பாக்கெட் காளானும், நான் 150 கிராம் பட்டாணியும் எடுத்துருக்கிறேன். நான் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி, அதையும் நல்லா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அப்படியே நம்ம இந்த மசாலா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாங்க. க்ளோஸ் பண்ணி நம்ம இப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல். மஷ்ரூம்லேயே உங்களுக்கு தண்ணி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம தண்ணியே ஊற்றாமல் நமக்கு இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. இந்த தண்ணியிலே நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, பாப்பி சீட் போட்டுக்கலாங்க. கசகசா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா, தேங்காய் 1/4 மூடி போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை நம்ம மசாலாவில் ஊற்றிடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துட்டு நல்லா 2 கொதி வரட்டுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்டோம்னா, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான நமக்கு குருமா ரெடி ஆயிரும்.